டியர் ஃபாலோவர்ஸ், தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாற்று திருப்பு முனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் திமுக முன்னிலை வகித்துக் கொண்டிருந்தது. தற்போது தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. 75 இடங்களுக்கு மேல் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு புரட்சியினை தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் ஏற்படுத்தி இருக்கின்றார் தமிழ்நாட்டில். அதுவும் இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் Z ஜெனரேஷன் ஏற்படுத்திய மாற்றம் தான் இதற்குரிய காரணமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களும் சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தப்பட்ட பரப்புரைகளும் இதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. விஜய்க்கு Z ஜெனரேஷன் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருந்திருக்கின்றார்கள். அதே சமயம் பெண்களும் மிகப்பெரிய அளவில் வாக்களித்திருக்கின்றார் அவருக்கு ஆதரவாகவே. தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி மலரப் போகின்றது. ஒரு புதிய கட்சி ஆட்சியினை கைப்பற்றப் போகின்றது. வரலாற்றை திருப்பி போட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயம் தான் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் யார் ஆட்சியினை அமைக்கப் போகின்றார்கள் தமிழ்நாட்டில் என்ற ஒரு விடயம் தெரிய வந்துவிடும். ஆரம்ப கணிப்புகள் தற்போதைய கள நிலவரப்படி விஜய்க்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன நண்பர்களே. அதே சமயம் இன்றைய தினம் திரிஷாவுடைய பிறந்த நாள் வேறு. சில சமயம் விஜய் மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக ஆட்சியினையே கொடுக்க போகின்றாரா என்ற ஒரு விடயமும் நகைச்சுவையாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மற்றொரு தேர்தல் முடிவுகளையும் பார்க்க வேண்டும் நண்பர்களே. கேரளாவில் காங்கிரஸ் அநேகமாக ஆட்சியினை கைப்பற்றப் போகின்றது. அசாமில் பாஜக, புதுச்சேரியிலும் பாஜக தான் ஆட்சியினை கைப்பற்றப் போகின்றது. மேற்கு வங்கத்தில் ஒரு இழுபறி நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாஜகவுக்கு அநேகமாக முன்னிலை இருந்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே. பாஜக இதுவரை இடம்பெற்ற கருத்து கணிப்புகளின்படி, முடிவுகளின்படி 122 இடங்களிலும் 108 இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த அத்தனை மாநிலங்களையும் தாண்டி தமிழகம்தான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது நண்பர்களே. மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பு முனையை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் தேர்தல் முடிவுகள் வெளிவந்துவிடும். யார் ஆட்சியினை கைப்பற்றப் போகின்றார்கள் என்று மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே, தேர்தல் முடிவுகளோடு.